இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டபுள் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபுள் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா bearish ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக் சார்ட், ஸோ இதிலெல்லாம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோன்னையும் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரியர் ட்ரெண்டு. ஸோ ப்ரியர் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டாக இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இது மாதிரி ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிக்ளைன் ஆகும். ஸோ அப்படி டிக்ளைன் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ளைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 to 20% இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹை அண்ட் செகண்ட் ஹை இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஹையும் நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது சேம் ப்ரைஸில் வந்து இருக்கணும், சேம் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3% வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அக்செப்டடு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த பேட்டர்னில் வால்யூமை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹை ப்ரைஸை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கேருந்து கீழே இறங்கும்போது நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு டிக்ளைன் வந்துட்டு அந்த டிக்ளைன்லேருந்து மேலே ஏறுது. சரிங்களா? ஸோ மேலே ஏறப்போ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இங்கேருந்து கீழே இறங்கும் போதும் நமக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த வால்யூம் வந்து கீழே இறங்கும் போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் மார்க்கெட்டில் அதிகமான செல்லிங் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த டிக்ளைனை மார்க் பண்ணி ஒரு நெக்லைன் ஒன்று வரையப்படுது. ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்ட்டும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அதனுடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட சைஸ். ஸோ பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பேட்டர்னோட சைஸ். ஸோ இந்த பேட்டர்னோட சைஸை தான் வந்து நம்ம டார்கெட்டாக வந்து வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்னோட சைஸில் 50% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு பேட்டர்னோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ப்ரியர் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டில் தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, மறுபடியும் இங்கே சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. ஸோ எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இந்த லோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டை மார்க் பண்ணோன்னே நமக்கு பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஹை வந்து சேம் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து 3% இருந்தால் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிடு தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டபுள் டாப் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த டபுள் டாப் வந்து ப்ரியர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டு தான். ஸோ அப் ட்ரெண்டில் இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளைனான லோ இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த லோவை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணணும். நான் அர்ஜென்ட் லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்போது அதில் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ மேலே ஹையை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டபுள் டாப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்லைன் இதை வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணோன்னையும் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ், ஸோ இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸு. இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ்லேருந்து 50% வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போது டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட சைஸ், ஸோ பேட்டர்னோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, -195.56. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பேட்டர்னோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸு. ஸோ அதே சைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது ப்ரீ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரெண்டை ட்ராப் பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டர்ன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னு என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹை ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாப்பில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதோட நம்ம டபுள் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2astech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.